குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இல்லை அப்போட லட்சியம் எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெட்டி அடைந்தால் தானே வெட்டி அடைந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தான் அப்பா நம்ம வெட்டி அடையணும்னு தோல்வி அடைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய சாதிச்சிட்டோன்னா அது தன்னோட வெட்டியாக நினைப்பாங்க. ரிச்சி சார் லக்ஷனோட வெற்றியா அவரோட வெற்றியா கண்டிப்பாக நினைப்பார். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப சிலதாக பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும். அழகாக ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மிகப்பெரிய கேட்க முடியாதுங்க. அப்பா டைரக்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொல்ல. அவர் என்கிட்ட ஊரோட ஒன்று கேட்டார். என்னன்னா ஒரு புக்கு கேட்டார். இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குன்னா பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு கேள்விப்பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தூப்பம் வந்துச்சு. அந்த தூப்பு எல்லாத்தையும் வாங்கிச்சுனார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா எங்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அங்கே புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத் சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் உனக்கு அப்பாட்ட அந்த பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தட போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம். அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பாக்கில் இந்த மூலம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாச்சி போட்டு முடிச்சுக்கலாம். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கழட்டி வந்து கொடுக்குறாரு. பத்திரமா வச்சுருப்பா வாங்கிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலெக்ஷ். அங்கே எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகம் இன்றைக்கி அதை போட்டுருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியா படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுவோம். அது மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ள தெரியும் அப்பா என்னடா அது பயத்தில் அப்போ உள்ள பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்களே, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம். அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்போத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியாகங்கள் தெரியாது. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன். அம்மா முக்கால் தோசை சுட்டு கொடுப்பாங்க,
அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு விடுவாங்களே அம்மா சுட்டு தோசைன்ட்டு. அது மாதிரி அம்மா சுட்டு தோசை ருசி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்கன்னா இந்த தோசை, அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கல் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கல் தான் அப்போ நான் அந்த தோசைகளோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசியும் தெரியும். அந்த மாதிரி அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் உணர்வோம். அது வந்து அம்மா அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை, ஆண் குழந்தை பார்த்தா அது அறவைப்பா, பெண் குழந்தை பார்த்தா தான் முழு அப்பா. அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமை தானே அப்போ உணர்வாங்க. ரிஷி அவர்கள் வந்து லட்சணா என்ற அழகான குழந்தையை பெற்று அது அழகாக ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக உருவாக்கியிருக்காப்புல. இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்ட்டு, அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லேயே இதை திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த அந்த ஃபீல் எல்லாம் அது கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி குட்டி பத்தினி பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் பேபி ஸ்ரீதேவி, அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் 1 ஆகி, தெலுங்கில் நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆகிட்டாங்க. அப்புறம் நடிகை வீணா அவர்கள், அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி. சம்பவம் நடந்து இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். திருநெல்வேலி என்ன நேட்டிவ். முதல் மரியாதை படத்துல வந்து பாரதி ராஜா சார் வந்து வச்சிருப்பார்ல, அந்த கிளைமாக்ஸ்ல பெரியவர் ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த காலை அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா. அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையிலே நடந்தது. திருநெல்வேலியில ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமார்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொத்து பிரிக்கும் போது சொத்து பிரிச்சது, நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல. இந்த 2 பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க. இவா இனிமே உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, பாம்பே போயிட்டா. அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு வந்து திருநெல்வேலி அல்வான்னா ரொம்ப பிடிக்கும், அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அல்வா கரைச்சி கொடுக்குறாங்க. அது குடிச்சுட்டு அவர் ஏப்பா விட்டு உயிர் போகலை. அடுத்து இன்னொரு அப்பாவோட நண்பர் சொல்றாரு, அவர் பிரேஸ்லெட் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, தங்கத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது போட்டு பார்த்தாங்க, நடக்கல. அப்புறம் அவருக்கு வந்து மண் இடம் வந்து எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசை, மண்ணை கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதையும் பார்த்தாங்க, ஒண்ணுமே போகல, உயிர் போகல, எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சான், ஏய் முட்டாள், உங்க அக்காவை வர சொல்லுங்கடா, அவ வந்தா உயிர் போகண்டா அப்படின்னு. பாம்பேல இருந்து பிளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி, அப்பாவும் அப்படி பாக்குறாரு, கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருது. அந்த அப்பாவுக்கு 1000 கற்பனைகள் அந்த கையிலையும் அந்த கண்ணுலையும் தெரியுது. அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம், அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம், அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுது போகும்போது இவர் அழுக இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. சினிமா மாதிரி பிளாஷ் கட் வந்துட்டு வந்துட்டு போய் உள்ளங்கையில அமுக்குறாரு அப்பா, உயிர் போகுது. அந்த உள்ளங்கையில அவ்வளவு 1000 விஷயங்கள் இருக்கு. அதான் அப்பா, தட் இஸ் அப்பா. இந்த லட்சணாவுக்கு அப்படி ஒரு அப்பா வந்து கிடைச்சிருக்கிறாரு. ரிஷி தான் வராத சினிமாவில், தான் சாதிக்க முடியாத சினிமாவில் தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் சினிமாவில் இருக்கிறதுக்கு வந்து பெரிய கொடுப்பனை நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும். சிவனுடைய பார்வை இல்லைன்னா நம்ம எல்லாம் அடிதாரம் பூசிருக்க முடியாது. நம்ம எல்லாம் சிவனோட பிள்ளைகள். மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள். கடைக்கன் பார்வை இல்லைன்னா நம்ம எல்லாம் மேக்கப் போட முடியாது, அரிதாரம் பூச முடியாது. ஒரு எஸ்பியோ, ஒரு கலெக்டரோ, ஒரு ஹையர் ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா நடிகர் நம்ம ரோட்ல போனா தெரியும். அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை.
அந்த சினிமா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஆல்பத்துக்கு இசையமைத்த நம்மளுடைய சந்தோஷ் சாய் அவர்களுக்கும், அப்புறம் வந்துட்டு ரெஜி கணேஷ் ஒளிப்பதிவு அருமையா பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கும், பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும், இயக்கிய திரு ரிஷி அவர்களுக்கும், முக்கியமாக இந்த பாடலில் நடித்த லக்ஷனா ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க ஐயா பேரரசு சார் எல்லாமே கரெக்டா சொல்லுவாரு, செய்வாரு. எங்க தலைவருக்காக ஒரு பாட்டு எழுதினார். வந்துட்டாரு வந்துட்டாரு வாத்தியாரு வந்துட்டாரு, பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்குன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அது நடக்கல, ஒரு வருத்தம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துங்க, குறை இருந்தா மனுஷன்.